யாராக இருந்தாலும் கொஞ்சம் புற்றுநோய் மட்டும் இல்லை, வாழ்க்கையில் போராடி போராடி நொந்து போகிறவங்க யாராக இருந்தாலும் உங்கள் 2 பேரோடைய இந்த கதை கேட்டதும் கண்டிப்பாக நிமிர்ந்து உட்காந்து போராட ஆரம்பிப்பாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய ஜேர்னி வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு, அது எனக்கு தெரியும். நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக லைட்டாக அப்படி மேலோட்டமாக சொல்லிட்டு வந்துட்டீங்க. ஆனால் அதில் எவ்வளோ வலி, எவ்வளோ வேதனை, எவ்வளோ பயம், எவ்வளோ ஒரு ஒரு நடுக்கம் இருந்திருக்கு அப்படிங்கிறது என்னால் நல்லா உணர முடியும். தான் கூட அந்த பாதை கடந்து வந்திருக்கேன். அந்த நேரத்தில் என் பாப்பாவுக்கு வந்து இன்னும் 5 வயசு கூட முடியல. நான் மட்டும்தான் இருக்கேன் அவளுக்கு. ஸோ நடு ராத்திரியில் அப்படியே எழுந்திரிச்சு உட்காந்து ஐயோ எனக்கு எதுவும் ஆகாது அப்படிங்கிறது நான் முடிவு பண்ணிட்டேன். எந்த புற்றுநோய் என்னை எங்கேயும் எடுத்துகிட்டு போகாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் இருக்கும் இல்லைங்களா, வேலை ஒரு வேலை. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் நான் உட்காந்து வருத்தப்படுவேன் தவிர, மற்றபடி பாத்திரம் அப்படிங்கிறது தான், அந்த பாத்திரம் அப்படிங்கிறது தான் உங்கள் 2 பேரில் நான் பார்க்குறேன். அண்ட் ஹேட்ஸ் ஆஃப், ரியலி ஹேட்ஸ் ஆஃப்.